திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் TNPSC அகாடமி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்தீங்கன்னா பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம். அதில் என்ன பார்த்தோம்னா அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, ஸோ வட்டி அதாவது பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டி கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, அதாவது 3 கொடுத்துட்டு 1 கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டேஸில் அதாவது டேஸில் கொடுத்தா எப்படி பார்க்குறது, மாதத்தில் கொடுத்தா எப்படி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் பாயிண்டில் கொடுத்தா எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனிவட்டியாக ரூபாய் 21,250 செலுத்தினார். ஸோ எனில் அசலில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கங்க. சரிங்களா? P = நான் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கொடுக்கலை. சரிங்களா? P வந்து கொடுக்கலை. ஸோ எண்ணு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டுகள். சரிங்களா? எண்ணு 4 ஆண்டுகள். R பார்த்தீங்கன்னா 9.5%. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தனிவட்டியாக எவ்வளோ SI கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 21,280 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து தனிவட்டியாக எவ்வளோ செலுத்தினார், 21,280 வந்து செலுத்தியிருக்கார். அப்போ வந்து நமக்கு தனிவட்டி தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ என்னது, I = PNR/100 தான் ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஃபார்முலாவில் போய் பிரதியிடலாமா? ஸோ தனிவட்டி என்னது, 21,280 = P தெரியாது. ஸோ N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் இன்ட்டு 9.5/100. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதை வந்து Pயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? 21,280 × 100/4 × 9.5. ஸோ இது ரெண்டே ஃபஸ்ட்டு பெருக்கிக்குவோமா? என்னது, இதை வந்து நம்ம வந்து முழு நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முழு நம்பரையும் பெருக்கிங்க. 9 நாங்கள் எவ்வளோனா 36. அடுத்து பார்த்தீங்கன்னா 0.5 இருக்குது அதில். ஸோ 0.5 × 4. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 5 20. ஸோ அப்போ 20ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.0. ஸோ 0 வந்து கணக்கில் கிடையாது. அப்போ 2 தான் முழு எண். ஸோ அப்போ 36 + 1 2 எவ்வளோ, 38. அப்போ என்ன வரும், 38 வருமா? ஸோ எழுதிக்கங்க 38ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை அடித்து போடலாமா? ஃபஸ்ட்டு என்னத்தில் அடித்து போடலாம், 2ஆல் அடித்து போடலாமா? 1 2 மீதி 1 9 2 18. ஸோ இதை அடித்து போட்டிங்கன்னா I 2 10. இது வந்து 19ஆல் மட்டும்தான் அடிக்க முடியும். அப்போ 1 19 19. இதை அடிச்சிங்கன்னா 1 19 19 மீதி 2, 1 19 19 மீதி 3, 2 19 38. ஸோ 9, அதாவது எத்தனை, 2ஆல் போட்டு பாருங்கள், கடைசியில் 8 இருக்கா, 8 வர மாதிரி போடணும். அப்போ 2ஆல் போட்டால் தான் 8 வரும். ஸோ 9 2 18 மீதி 1, 1 2 மீதி 1 38 வருதா? ஸோ அப்போ என்னது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0. அப்போ என்னது, 1120 × 50. இதை பெருக்குங்க. 0 0 4 0 வருமா? ஸோ அடுத்து என்னது, I 2 10. மீதி என்னது, 5 2 எத்தனைன்னு 10. 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. மீதி 1, 5 5 1 எவ்வளோ, 6, 5 5. ஸோ என்ன ஆன்சர் வரும், 56,000 வருமா? ஸோ நமக்கு என்னது, அப்போ அசல் எவ்வளோ, P = எவ்வளோனா 56,000. சரிங்களா? P = எவ்வளோ, 56,000. கண்டுபிடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸியாக. பெருக்கல்ல தான் வந்து தப்பு விடுவீங்க. அதனால என்னென்னா பெருக்கலை வந்து நல்லா தெளிவாக போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? கவனமாக பார்த்து போடணும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள். மாதத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 ஆண்டு 9 காலத்திற்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தா நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுவோமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, P = 46,000 கொடுத்துருக்காங்களா? P = 46,000. அடுத்து பாருங்கள், இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வட்டி வீதமும் கொடுக்கல. ஸோ இப்போ பாருங்கள், N = எவ்வளோ, 1 ஆண்டு 9 மந்த்து கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லாத்தையுமே ஒன்று வந்து மாதமாக மாற்றிக்கோங்க, இல்லாட்டி வருஷமாக மாற்றிக்கோங்க. ஸோ 2 மெத்தடுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆண்டாக மாற்றணும்னா 1 ஆண்டு 9 மாதம்னா எத்தனை, /12 போட்டால் நமக்கு வந்து வருஷம் கிடச்சிடும். அப்போ 1 ஆண்டு 9/12. ஸோ இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இது வந்து முழு நம்பரை மாற்றணும்னா 1 12 12 ப்ளஸ் தொகுதியை வந்து கூட்டிக்கோங்க. 12 + 9 எவ்வளோ, 21/12 வரும். ஸோ இப்போ அடிச்சு போட்டால் எவ்வளோ வரும், 7 3 21
3 4 3 12 வருமா. ஸோ இதே ஆன்சர் வந்து மாதமாக பார்த்தாலும் கிடைக்குமான்னு பார்க்கலாமா. ஸோ மாதமாக போட்டால் என்ன வரும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம் வருமா. ஸோ 12 மாதம் ப்ளஸ் 9 எவ்வளோ வரும், 9 மாதமும் எவ்வளோனா 21 வந்துருமா. ஸோ அப்போ பை 12. ஸோ அடிச்சு போட்டால் என்னது 7/4. ஸோ நமக்கு எப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா, அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க சரிங்களா. 52,440 என்னது அதாவது எஸ்ஐ கொடுக்கல, ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் என்னது பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து இதுலேருந்து தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா. என்னது அசலையும் அசலை மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா என்னென்னா நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிடும். அப்போ என்னது 52,440 எவ்வளோ 46,000 கழிச்சிங்கன்னா 0 4 4 12 6 போச்சுன்னா 6 எவ்வளோ அப்போ ஐ. ஸோ ஐ வந்து நமக்கு கிடச்சிருச்சு 6,440. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து என்னது 6 கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இதிலேருந்து நமக்கு என்னது வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா என்னது ஐஸ் ஈக்குவல் டு PNR by 100 இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஸோ இப்போ ஐ இருக்க இடத்துல என்ன போடணும், 6,440 ஈக்குவல் டு பி என்னது 46,000 இன்ட்டு என் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 7/4ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. இன்ட்டு 6 தான் நமக்கு தெரியாது, என்னது by 100 சரிங்களா. 100 மறந்துடக்கூடாது சரிங்களா, ஒருத்தவங்க அதை போட மறந்துடுவாங்க. ஸோ இப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் சரி கொண்டு போயிடலாமா. 6 ஈக்குவல் டு 6,440 இன்ட்டு 100 இன்ட்டு இந்த 4 வேறு இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள் 4,600ன்னு போட்டிருக்கேன். 46,000 இன்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. அப்போது ஸோ இதை வந்து அடித்து போடலாமா. ஸோ என்னது 2 0க்கு 2 0 அடி ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 வந்து என்னது அடி ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ இதால் அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாமா. மூவி 2 2 4 மூவி 2 6 சரிங்களா. இது எத்தனை நாள் அடிக்கலாம், 2 4 அடிக்கலாமா. ஸோ இது எத்தனை நாள் அடிக்கலாம்னா 7ஆல் அடிக்கலாம். 1 7. ஸோ 6 பார்த்தீங்கன்னா ஐயெல்லாம் 35, 6 42, 7 49, 8 56, 9 63 வருமா. மீதி 1 அடிச்சோன்னா என்ன வரும் 7 14. ஸோ 92 வருமா. ஸோ இதெல்லாம் எதால் அடிக்கலாம்னா 23ஆல் தான் அடிக்க முடியும். ஸோ 23 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும். ஸோ உங்கள் வந்து என்ன போட்டால் 2 வரும்னு பார்க்கணும். ஸோ 4 போட்டால் 2 வரும். அப்போ 4 23 ஈக்குவல் டு 92 வரும் சரிங்களா. அப்போ 4 2 8. அப்போ 6 வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8%. 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள். இது வந்து எப்படின்னா நாட்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நாட்களில் கொடுத்துருந்தா எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ இதுதான் வந்து நாட்கள் சரிங்களா. மேக்ஸிமம் நாட்களில் கொடுத்தா எல்லாமே இந்த இதில் வந்து தான் நாட்களை கூட்டினா என்னென்னா இதுதான் கிடைக்கும் சரிங்களா. என்னது 73 நாட்கள்னால் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஸோ அப்போ நம்ம 365ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா நாட்கள் கால்குலேஷன் பண்ணி போடுறது இந்த டேஸில் தான் வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6,000 பி ஈக்குவல் எவ்வளோனா 6,750 கொடுத்துருக்காங்களா. ஸோ 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. 4 தான் எவ்வளோனா 219 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதோட 365 நாள். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோனா 365 நாள். ஸோ அதோட டிவைட் பண்ணால் என்னது அவங்க கொடுத்துருக்கே பாருங்கள் 219/365 என்னென்னா 373 219 வரும். 573 365 வரும் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அப்போ என்னது 3/5 வருமா. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என்னது 6,750 இன்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 3/5 இன்ட்டு 10% இன்ட்டு நமக்கு வந்து 100 இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதை அடிச்சு போடலாமா. 2 0க்கு 2 0 வந்து அடி ஆயிருமா. ஸோ 5ஆல் அடிச்சா எவ்வளோ 1 5 5. இதை அடித்து பாருங்கள் 1 5 5 மீதி 1 3 5 மீதி 2 5 25. ஸோ அதோட ஒரு 3 இருக்குதா. 3 பேருக்குன்னா எவ்வளோ வரும் 5 3 15 3 9 9 1 பார்த்தீங்கன்னா 10 மீதி 1 1 3 3 3 1 எத்தனைனா 4 சரிங்களா. ஸோ நமக்கு வட்டி மட்டும் கேட்கல, தொகையும் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஐ எவ்வளோனா 405. இதோட நம்ம என்னென்னா அசலை கூட்டினா நமக்கு வட்டி கிடச்சிருமா. ஸோ அசல் என்னது 6,750. ஸோ என்னது 5 5 7 4 11 மீதி 1 7,155. அப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோ
7155. ஸோ இதான் நமக்கு வந்து மொத்த தொகை சரிங்களா. ஸோ தனி வெட்டி கண்டுபிடிச்சாச்சு, மொத்த தொகையை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதா. ஸோ அடுத்து பாருங்கள், டேட்டு மந்த்து வருஷம் கொடுத்து இந்த வருஷத்தில் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சமயம் எப்படி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ராகுல்ன்றவர் 7/6/2006 அன்று கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஸோ 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறத என்னான்னு எழுதுவோமா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, செலுத்திய தொகை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாமா. ஸோ மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், அஞ்சு சதவீதம் வட்டி வீதம் எவ்வளோ ரூபாய் 4000. சாரி, இந்த வந்து 4000ன்றது வந்து எழுத மாட்டேன் சரிங்களா. அசல் வந்து எழுதலை. எவ்வளோ 4000ஐ கணக்கிட்டார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ராகுல் வந்து 7/6/2006 அன்று 4000ஐ வந்து கடனாக பெற்று அதை வந்து 19/8/2006 அன்று திரும்ப வந்து செலுத்தியிருக்காரு சரிங்களா. ஸோ எவ்வளோ 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளோ, அதாவது மொத்தம் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அங்கே வந்து வட்டி கேட்கல, மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எடுத்து எழுதிக்கலாமா. P = எவ்வளோனா 4000 சரிங்களா. என்னது R = பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இப்போ நம்ம என்னது எண்ணு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எண்ணு தான் நமக்கு வந்து தெரியாது. ஸோ என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க, 7/6/2006 கொடுத்துருக்காங்களா. ஸோ எந்த வருஷம், 6வது மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 6வது மாதம்னா, ஸோ அதுலேருந்து வந்து 6வது மாதம்னா என்ன வரும், ஜூன் வருமா. அதாவது 6வது மாதம்னா ஜூன் வருமா. ஸோ ஜூனில் எத்தனை மாதம்னா 30 நாள் தான் சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை நாள் வரும், 30/6/2006 வருமா. ஸோ மொத்தம் எத்தனை நாள் வரும்னா 24 டேஸ் வருமா. கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனைனா 24 வரும் சரிங்களா. 24 வரும். அடுத்தது பாருங்கள், அடுத்த மாதம் வந்து முழுசாகவே இருக்கும் சரிங்களா. என்னதுன்னா 1/7/2006 வருமா. இது என்ன வரும், 31/7/2006 வருமா. ஸோ இது வந்து எத்தனைனா முழுசாக 31 டேஸ்மே வந்துடும் சரிங்களா. முழுசாக எத்தனை 31 டேஸ் வந்துடும். அடுத்த மாதத்தில் பாருங்கள், எதில் திருப்பி கொடுத்துருக்காரு, 1/8/2006 19/8/2006 சரிங்களா. ஸோ இதில் வந்து எத்தனை நாள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த டேட்டை சேர்க்கணும் சரிங்களா. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து நம்ம கடனை வந்து திருப்பி கொடுத்துருப்போம். அப்போ வந்து இந்த டேட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடாது சரிங்களா. ஸோ அப்போ இதில் என்ன வரும்னா 73 டேஸ் வருமா. என்னது 73 டேஸ் வரும். சாரி 18 டேஸ் வரும் சரிங்களா. 18 டேஸ் கூட்டினா எவ்வளோ வரும், 1. ஏன்னா 19 வந்து சேர்க்கக்கூடாது சரிங்களா. இந்த டேட்டை வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் வந்து தான் திருப்பி கொடுக்குறோம். சாரி, இதுன்னு மாற்றி சொல்லிட்டேன். இந்த டேட்டை வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த டேட்டில் வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்றோம். இந்த டேட்டில் வாங்குறதுனால இந்த டேட்டை சேர்க்கணும், இந்த டேட்டில் திருப்பி கொடுக்குறனால சேர்க்கக்கூடாது. அப்போ 1லேருந்து 18 டேட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 18 வரும் சரிங்களா. ஸோ இதை கூட்டினா என்ன வரும்னு பாருங்கள், 4 1 5 5 8 எவ்வளோ 13 1 3 6 7. ஸோ எத்தனை 73 டேஸ் வருதா. ஸோ மேக்ஸிமம் நம்ம டேஸ் எல்லாம் கால்குலேஷன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. டேஸ்லாம் கால்குலேஷன் பண்ணால் இந்த நம்பரில் மட்டும்தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்னது 73/365. ஸோ இதை அடிச்சு போட்டால் என்ன வரும், 1 73 73 5 73. ஸோ இப்போ போய் அப்ளை பண்ணலாமா. ஸோ ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணாமா. என்ன தெரியும், நமக்கு P தெரியும், N தெரியும், R தெரியும். அதை வச்சு நம்ம வந்து வட்டியும் மொத்த தொகையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ P என்னது, Pயை பாருங்கள் 4000. P என்னது 4000. ஸோ இன்ட்டு N எவ்வளோ 1/5. இந்த இன்ட்டு 100ஐயும் மறந்துடக்கூடாது சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் 5% என்னது வட்டி பார்த்தீங்கன்னா 5% சரிங்களா. வட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 5%. ஸோ இப்போ வந்து அடிச்சு போடலாமா. 5 5 அடியாயிரும், 2 0 2 0 வந்து அடியாயிரும். ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஸோ எவ்வளோ, அப்போ நமக்கு தனி வட்டி பார்த்தீங்கன்னா 40. இது தனி வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லலை. ஸோ மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, வட்டியையும் அசலையும் கூட்டினோம்னா என்னது, நமக்கு வந்து மொத்த தொகை கிடச்சிரும். அப்போ எவ்வளோ 4000 + 40 எவ்வளோ 4040 சரிங்களா. எவ்வளோ 4040. ஸோ இதான் வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அடிச்சு போடுறதுல தப்பு பண்ணுவோம் சரிங்களா. இந்த கால்குலேஷன் பண்ணுறதுல தப்பு போடுவோம் சரிங்களா.
ஸோ அவ்வளோதான் 4 மாடல் வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களா, ஏன்னா எக்ஸசைஸ் செஞ்சால் தான் நீங்களும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3 சம்மு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ 4 வரைக்கும் என்னதுன்னா இங்கே பார்த்துட்டோமா. ஸோ சாரி, நம்பர் மாற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 5வது சம், இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது சம், இது பார்த்தீங்கன்னா 7வது சம். ஸோ 4 சம் நான் பார்த்துருக்கேன். இந்த 5, 6, 7 இதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா 3 மாடல்லையுமே 3 சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு 5வது சம்க்கு என்ன ஆன்சர், 6வது சம்க்கு என்ன ஆன்சர், 7வது சம்க்கு என்ன ஆன்சருன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் போடுங்க. ஒரு சிலர் தான் போடுறீங்க, ஒரு சிலர்லாம் அப்படின்னா மேக்ஸ் பார்க்கலன்னு அர்த்தம். சரிங்களா? சீக்கிரமே வந்து நான் வீடியோ போட வந்து கண்டினியூஸாக வந்துருங்க. சரிங்களா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்ன்றனால ஒரு திங்கக்கிழமை கூட எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக முடித்தா மட்டும்தான் உண்டு. சரிங்களா? முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்கெடியூல் வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இல்லாட்டி நம்ம வீடியோ வந்து மிஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPC அகாடமி.